ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 7, 8 எக்சர்சைஸ் 1.2ல 7த் கொஸ்டின், 8த் கொஸ்டின் அப்புறம் 9த் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து 3, 4, 5, 6 சால்வ் பண்ணோம். ஸோ அந்த அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 7த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லைக் the password to access my ATM card includes the digits 9, 4, 6 and 8. It is the smallest 4-digit even number. Find the password of my ATM card. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா லைக் 4 டிஜிட் இருக்கு. 9, 4, 6, 8. 6, 8. ஏடிஎம் பாஸ்வேர்டு என்னதுன்னா லைக் ஸ்மாலஸ்ட் பாஸ்வேர்ட் ஆஃப் மை ஏடிஎம் கார்டு ஆஃப் ஏடிஎம் கார்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் யூசிங் தீஸ் 4 டிஜிட்ஸ். ஸோ 4 டிஜிட் கொடுத்துருக்கு, 4 பிளாங்க் இருக்கு. இந்த 4 டிஜிட்டை யூஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த 4 பிளாங்க் எப்படி ஃபில் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் இதை அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர். இது நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு ரீகேப் மாதிரி அதை கொடுத்துறேன். ஸோ அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் 9, 4, 6, 8. 9, 4, 6, 8. ஸோ 4 தான் ஃபர்ஸ்ட் வரும், 6 செகண்டு, 8 தேர்டு, 9 ஃபோர்த்து. ஸோ 4, 6, 8, 9. இப்போ இதான் ஸ்மாலஸ்ட் வரும், 4, 6, 8, 9. என்ன லாஜிக்னா லைக் நான் இதிலே சொல்லிடுறேன். ஸோ 4 வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸில் வரும், 6 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், 8 வந்து டென்ஸ் பிளேஸ், 9 வந்து ஒன்ஸ் பிளேஸ். ஸோ இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் இப்படி போட்டால் தான் வரும் உங்களுக்கு. பாசிபிள்ஸ் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர் இப்படி போட்டால் தான் வரும். ஸோ 4 into 1000, 4 into 1000 plus 6 into 100 plus 8 into 10 plus 9 into 1. 9 into 1. ஸோ 1000ஓட இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர் போடணும், 100ஓட செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் போடணும், 10ஓட தேர்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் போடணும், 1ஓட லார்ஜஸ்ட் நம்பர் போடணும், லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அப்படி போட்டால் தான் உங்களுக்கு இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்கும். அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான், இந்த கொஷின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் erase பண்ணிடுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் இதே லாஜிக் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 6 digits. The first 3 digits are 6, 3 and 1. Make the largest and smallest postal index number by using the digits 0, 3 and 6. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன லாஜிக்னா லைக் நான் வேற கலர் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 3 digits ஃபிக்ஸ்டு, 6, 3, 1. இது ஃபிக்ஸ்டு, இதை மாற்றவே போகிறதில்ல. இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டுருங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு நம்பர், ஃபிக்ஸ்டு. ஸோ அடுத்த 3 டிஜிட் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்த 3 டிஜிட் எதெல்லாம் யூஸ் பண்ணி, எந்த நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா 0, 3, 6. இதை யூஸ் பண்ணி இந்த 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இதை எடுத்துடுறேன். ஸ்மாலஸ்ட் ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நான் வேற கலர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர் தான் உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் கொடுக்கும். அந்த 3 டிஜிட்டில் ஃபில் பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர் will give you the smallest. To the smallest number, smallest number. Ascending order of this, இது இந்த collection. Descending order of the same collection. நான் இப்போ அந்த செட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேனே அந்த கலெக்ஷன் தான். Descending order will give the largest number. Largest number. Largest. ஸோ ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர் எழுதுங்க. இதை 0, 3, 6. ஐ திங்க் அசெண்டிங் ஆர்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எழுதலாம். 0, 3, 6. ஸோ இதான் ஸ்மாலஸ்ட் போஸ்ட், ஸ்மாலஸ்ட் போஸ்டல் கார்டு நம்பர், ஸ்மாலஸ்ட் போஸ்டல் கார்டு நம்பர், போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், போஸ்டல் கார்டு நம்பர்ல போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். அடுத்தது வந்து லைக் லார்ஜஸ்ட் நம்பர் எழுதணும். ஸோ இதை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இந்த 3 நம்பர், ஸோ 631,036 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இது 2 கொஸ்டின் மாதிரி இருக்கு. 631,036 கமா அடுத்த லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருக்கான். லார்ஜஸ்ட் நம்பருக்கு இதை அடிச்சிடறோம். அடிச்சுட்டு இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணும். ஏன்னா ஸ்மாலஸ்ட் தான் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டேன். 036 630 அப்படியே ரிவர்ஸ் எழுதணும். 6 சாரி வேற கலர் எடுத்துக்கிறேன். 630 வந்து இப்போ இது ஸ்மாலஸ்ட் கிடையாது, லார்ஜஸ்ட். லார்ஜஸ்ட் 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 போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இந்த கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஆன்சர் இதுக்கு செகண்ட் பார்ட் ஆன்சர் என்னன்னா 631 631 630. அதுக்கான லாஜிக் உங்களுக்கு பழைய வீடியோஸ்லேயும் சொன்னேன், போன கொஸ்டின்லேயும் அந்த லாஜிக் என்னன்னு சொன்னேன் எப்படி போடணுன்றது.
100s பிளேஸ்ல பெரிய நம்பர் இருக்கணும், 10s பிளேஸ்ல அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் இருக்கணும், 1s பிளேஸ்ல இருக்கிறதுல குட்டி நம்பர் இருக்கணும். ஏன்னா லார்ஜஸ்ட் வேணும்னா அதான் அந்த லாஜிக் இருக்கும். ஸோ 9th கொஸ்டின் போகலாம். 9th கொஸ்டின். The heights in meters of the mountains in Tamil Nadu are as follows அப்படின்னு கொடுத்து 4 மவுண்டன் கொடுத்து அதோட ஹைட் கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோடா பீட்டா 2637, மகேந்திரகிரி 1647, ஆனைமுடி 2695, எல்லைங்கிரி 1778. Okay, which is the highest mountain listed above? Order the mountains from highest to lowest. What is the difference between the heights of mountains? ஆனைமுடி, யானைமுடின்னு நினைக்கிறேன். ஆனைமுடி லூஸ் மாதிரி விளையிட்டு இருக்கேன். யானைமுடி தான் நினைக்கிறேன். அண்ட் மகேந்திரகிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாமே. இல்லை 3 கொஸ்டின் கொடுத்தனா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹையஸ்ட் மவுண்டன் எது? 2637 2695 தான் போட்டியே இதில். ஸோ இது பெருசா இது பெருசா? இதுவா இதுவா? ஸோ கம்பேர் பண்ணி ஏற்கனவே நான் இதுக்கும் வீடியோ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், எப்படி கம்பேர் பண்ணணும் ரெண்டு நம்பரை. ஸோ இப்போ இதில் எழுதுறேன். 26 வேற கலர் 2637 2695 வச்சு எழுதிக்கலாம். 2637 37. இப்போ ரிவர்ஸ்லேருந்து அப்படியே பிளேஸ் வழி கம்பேர் பண்ணிட்டு 2 வந்து ஈக்குவல் 1000s பிளேஸில், 6 வந்து ஈக்குவல் 100s பிளேஸில், 10s பிளேஸில் பார்த்தீங்கன்னா 9 வந்து கிரேட்டர் than 3. ஸோ 10s பிளேஸில் we get a conclusion 9 is greater than 3 in 10s place. 10s place. ஸோ இந்த நம்பர் தான் பெருசு, ஃபர்ஸ்ட் நம்பர் தான் பெருசு. ஸோ இருக்கிறதுல ஹையஸ்ட் மவுண்டன் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 2695. 26 சாரி வேற கலர் அழிச்சிடுறேன். வேற கலர் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 2695. செகண்ட் கொஸ்டின் ஹையஸ்ட் லோயஸ்ட் டிசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருக்கான். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். ஸோ 2695 அப்புறம் 2637 வரும். 1778 1647 கம்பேர் பண்ணணும். அதுவும் நான் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அது ரெண்டுத்தையும் எழுதிடுறேன். டிசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருக்கான். 2695 கிரேட்டர் தேன் 2637, ரெண்டு கேப் போட்டிருக்கேன். இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். 1778 விசஸ் 1647, 1778 விசஸ் 1647. இங்கே 1 இங்கே 1000 100s பிளேஸே ரிசல்ட் வந்துடுது. ஸோ அழிச்சிட்றேன். 100s பிளேஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வருது. 100s பிளேஸில் என்ன வருதுன்னா 7 is greater than 4, 6ன்னு வருது. 7 greater than 6 in 100s place. 100s place. ஸோ ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ ஆர்டர் என்னன்னா 1778 1778 1647. இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். இது டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிருங்க, நான் எழுதிட்டேன். டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹைட்ஸ் ஆஃப் மவுண்டன்ஸ் யானைமுடி அண்ட் மகேந்திரகிரி? யானைமுடி என்ன கொடுத்துருக்காங்க? 2695, மகேந்திரகிரி 1647. 2695 மைனஸ் 1647 என்ன? ஸோ இதுக்கு வேற கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஓரமாக நான் இந்த சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். 2695 minus 1647. 95 minus 47 என்ன வரும்? ஸோ 95 minus 47 என்ன வரும்? 47 plus 10 57, 67, 77, 87, 97, 15. ஸோ 48 வரும். ஸோ 97 minus 47 வந்து 48. ஸோ இங்கே 48 வந்துடும். ஸோ 26 0 1 1048 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 1048. பார்த்துடலாமா? 1048. நான் வெரிஃபை பண்ணிடுறேன் ஒரு தடவை இருக்கும். இதை வெரிஃபை பண்ணிடலாம். 1048 ப்ளஸ் 1647. 048 ப்ளஸ் 1647 வந்துடுதா? 8 ப்ளஸ் 8 16 15. 4 ப்ளஸ் 4 8 9 6 2695. வந்துருச்சு. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 1048. இதெல்லாம் அழிச்சிட்றேன், தேவையில்லாதெல்லாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். 7 8 9. அடுத்த வீடியோவில் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் 1.2 தான். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.